அனைவருக்கும் வணக்கம். ஸோ கர்ணா டிஎன்பிசியில் ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் டிஜிட்டல் கரன்சி அண்டு இ-ரூபி போட்டிருந்தோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸு, எல்லாருமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ், அடுத்து வரப்போகிற எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், குரூப் 1 ப்ரிலிமினரியாக இருக்கட்டும், இல்லை குரூப் 1 மெயின்ஸாக இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற குரூப் 4ஆக இருக்கட்டும், இல்லை எஸ்ஐயாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் காமனாக சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, பாலிட்டி. ஸோ இதெல்லாம் காமன் சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த சப்ஜெக்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இந்த சப்ஜெக்ட் தான், ஈவன் போலீஸுக்கு, எஸ்ஐக்கு, டெட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட்ஸ் தான். அது எந்த அளவு டெப்த்தாக படிக்கிறோன்னு இருக்குது. இந்த சப்ஜெக்டை ரொம்ப டெப்த்தாக படித்து டிஸ்கிரிப்டிவாக ரெடி ஆனால் குரூப் 1 மெயின்ஸ், அவ்வளோதான். மீதி எல்லாத்துக்கும் பேஸ் என்னதான்? இந்த சப்ஜெக்ட் தான். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதுக்கப்புறம் சயின்ஸ். இந்த 6 டாப்பிக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் we can crack any exams. ஓகேவா? ஸோ அதில் நான் ஒரு சப்ஜெக்ட்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டோடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் என்னென்னா, ஜென்ரலாக எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எக்கனாமிக்ஸ்கிற சப்ஜெக்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும், ஸோ அது வந்து அந்த டாபிக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத படிக்கணும். அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து என்ன படிக்கணும்னு ஐடியா இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ என்ன படிக்கணுங்கிற மீன்ஸ் என்னென்னா, இப்போ நமக்கு ஜென்ரலாக எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் வந்து என்ன படித்தா முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் அதை தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வீடியோவில். இது வந்து வெறும் பேசிக்ஸ், என்ன படிக்கணும், எதில் படிக்கணும், எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும், என்ன பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேஷ்னல் மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் கான்செப்ட்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? வெறும் ஃபேக்ட் தான், அப்படியே நம்ம படிச்சுட்டே போயிடலாம், ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். பட் எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா ஈஸி, இல்லாட்டி அது கஷ்டம். அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சில ஏரியாவில் சில கான்செப்ட் இருக்குது, அது புரிஞ்சுட்டா எக்கனாமிக்ஸ் ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் டூ. அது வந்து நம்ம டிஎன்பிசி சர்க்கிளில் நிறைய பேர் அதை படிக்கிறதே இல்லை. அது வந்து ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாமுக்கு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் குரூப் 4 இல்லை குரூப் 1 மெயின் இல்லை டெட்டு, போலீஸு, எஸ்ஐ அப்படின்னு வரும்போது நம்ம எக்கனாமிக்ஸ் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணவே முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்குறான் எக்கனாமிக்ஸில் குரூப் 4ல் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணும் குரூப் 4ல், ஒரு கொஸ்டின் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணும் டெட்டில், ஒரு கொஸ்டின் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணும் போலீஸில், எஸ்ஐயில். ஓகேவா? அதனால் ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பர்டிகுலராக தோஸ் ஹூ ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 4, நீங்கள் வந்து தமிழுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு ஜிகே கொடுக்கணும். ஏன்னா தமிழில் ரொம்ப ஈஸியாக 90 போடலாம், எல்லோரும் 90 போட்டுருவாங்க, நம்ம 95 போடணும். அது ஒரு பெஞ்ச் மார்க். அதை போட்டுட்டு தான் அடுத்து தமிழில் 95 போட்டுட்டு தான் அடுத்தே நம்ம யோசிக்கணும். அதே பேரலாக ஜிகேல குறைஞ்சது 80ஆவது போடணும். அப்போ தான் நீங்கள் அந்த 170 டச் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, யாரை கேட்டாலும் 170ன்னு சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் 165ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் யாருன்னா இந்த ஜிகேல மார்க் ஏற்றினவங்க தான். 160 போட்டவங்க யாருன்னு பார்த்தா, அவன் தமிழில் நல்லா மார்க் ஏற்றிருக்காங்க, ஜிகேல விட்டாங்க, ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் விட்டாங்க. ஓகேவா? அவங்க கம்ப்ளீட்டாக விட்டாங்கன்னு சொல்ல, படிச்சிருக்காங்க. ஒரு சப்ஜெக்டில் ஒரு கொஸ்டின் வச்சுக்கிங்களேன். ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின், ஜாகிரஃபியில் ஒரு கொஸ்டின், பாலிட்டியில் ஒரு கொஸ்டின், எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின், நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா 165 எடுத்தவங்க 170 வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறதா மேட்டர். ஆல்ரெடி ஓரளவுக்கு நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா டு த கோர் ஜிகே உட்காந்து லைன் பை லைன் படிங்க. நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிக்கோங்க, தேடி படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். சும்மா மேலோட்டமாக என்ன பண்ணாதீங்க, நீங்கள் படிக்காதீங்க. அப்படி படித்தா நம்மளால் அந்த பெஞ்ச் மார்க் லெவலில் கிராஸ் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச நிறையா பசங்களாம் 160னா திரும்ப 160 வாங்குறான். ரீசன் என்னென்னா, அந்த ஜிகேல எந்த பார்ட் வரலையோ அந்த பார்ட்டுக்கு எம்பசைஸ் பண்ணி அதை தேடி என்ன குறைங்கிறத அவன் களையவே இல்லை, அப்படியே இருக்கான். அதனால தான் அந்த 160லே நிற்கிறாங்க. ஸோ குரூப் 4 டெட்டு, எஸ்ஐ நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான வெயிட் நீங்கள் என்ன பண்ணி அவனை ஈக்குவலாக கொடுத்தே ஆகணும். குரூப் 1க்கு சொல்லவே தேவையில்லை. ஓகேவா? அது வேறு மாதிரி படிக்கணும். ஓகேவா?
இந்த குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்கலாம். ஏன்னா அது வந்து 1:10 எடுப்பான். ஒரு 3000 வேகன்சினா கூட 30,000 பேர் எடுப்பான். ஏதோ ஜிகேல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட பாஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம அப்படிலாம் வச்சு படிக்கக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெச் கம்ப்ளீட்டாக எல்லா சிலபஸையும் படிக்கணும். வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 எக்ஸாமாவது எழுதணும். எஸ்எஸ்சி, போஸ்டலு, போலீஸு, எஸ்ஐ, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு ஒரு குறைஞ்சது 10 எக்ஸாமாவது எழுதணும். அப்போ தான் ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் என்ன ஆகும், நமக்கு கிளியர் ஆகும். ஏன்னா எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ப்ராபபிலிட்டி தான். நீங்கள் நல்லா படித்த ஏரியாவில் 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா படித்த ஏரியாவில் இல்லாமல் வேறு ஏரியாவில் 2 கொஸ்டின் வந்தால் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான். இந்த ப்ராபபிலிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நிறையா எக்ஸாம் எழுத என்ன ஆகும், அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பாஸ் பண்ண எல்லாரையும் கேளுங்களேன், அவங்க ஒரு 10 எக்ஸாமாவது எழுதியிருப்பாங்க. எழுத 1-2ன்னு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பேசிக்காக கன்வென்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் மாறவே மாறாத சப்ஜெக்ட்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, சயின்ஸ், இந்த 6 சப்ஜெக்ட். இங்கே தமிழ் மேக்ஸ் வச்சுருங்க. அது வந்து பெஞ்ச் மார்க் சப்ஜெக்ட். கண்டிப்பாக மேக்ஸ்னா 25க்கு 20 போடணும், தமிழ்னா 100க்கு 95 போடணும். அதை விட்டுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அது டைனமிக், அது மாறிட்டே இருக்கும், அதையும் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதை விட்டுட்டு மீதி பார்த்தா இந்த சப்ஜெக்ட்ஸ் அது மாறவே மாறாது. இந்த 8th யூனிட் 9th யூனிட்லாம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேயே தமிழ்நாட்டை பற்றி படிக்கும்போது வந்துடும், பாதி தமிழில் வந்துடும். ஸோ அதனால் அது ஒன்றும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த 6 சப்ஜெக்ட் தான். ஸோ அதில் நான் வந்து ஒரு நாளும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ போடுறேன். அதில் என்ன படிக்கணுங்கிறத நான் முக்கியமாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எக்கனாமிக்ஸு. ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 பார்ட். ஒன்று ஸ்டாட்டிக் பார்ட்டு, இன்னொன்று டைனமிக் பார்ட். ஸ்டாட்டிக் பார்ட்னா அது மாறவே மாறாத எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அதாவது பொருளாதாரத்தின் அடிப்படை கோட்பாடுகள், மக்கள் தொகை, வறுமை, வேலையின்மை, இந்தியாவின் திட்டமிட்ட வளர்ச்சி, வங்கி, பணம், பணக்கொள்கை, நிதி கொள்கை, வரி, பங்குச்சந்தை, நில சீர்திருத்தம், வேளாண்மை, தொழில்துறை, பன்னாட்டு நிதி நிறுவனங்கள், இந்த மாதிரிலாம் பார்த்தா இது ஸ்டாட்டிக். இது மாறாது. இதுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. பர்டிகுலராக நம்ம டிஎன்பிசியை பொறுத்தவரை 11th 12th எக்கனாமிக்ஸ் புக் இருக்குது. இதில் இருக்கிற ஏரியாவை படித்தாலே இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டு ஓவர். ஓகேவா? 2வது பார்ட்டு டைனமிக் பார்ட். அது மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எக்ஸாம்ஸில் குறைஞ்சது 5லேருந்து 6 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் கேட்குறான். அதில் ஒரு 3 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கேட்குறான். நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேர் அது எக்கனாமிக்ஸ்னே தெரியறது இல்லை, அந்த பார்ட்டில் படிக்கிறதும் இல்லை. அது ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக அப்படியே விட்டுட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த டிஃபரன்ஸ் பண்ணவே முடியல. யார் ஸ்டாட்டிக் எக்கனாமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவங்க வந்து டைனமிக் எக்கனாமிக்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பணக்கொள்கை, நிதி கொள்கை, பட்ஜெட் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆர்பிஐ கொடுக்குற டேட்டாவையோ இல்லை நிதி அமைச்சர் கொடுக்குற டேட்டாவையோ ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக்கான டேட்டாவும் படிச்சிட முடியும், டைனமிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவை என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். போன தடவை பார்த்துருப்பீங்க, பட்ஜெட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பட்ஜெட்லேருந்து ரீசெண்டாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது வந்து டைனமிக் எக்கனாமிக்ஸ். அதுக்கு ஸ்டாட்டிக் எக்கனாமிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், டைனமிக் எக்கனாமிக்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஸ்கீம்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லாச்சும் ஒரு புது ப்ரோக்ராமையோ கேட்பாங்க. அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து அவன் ஸ்டாட்டிக் இண்டஸ்ட்ரி கேட்குறத விட டைனமிக்காக இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி பாலிசி என்ன, முக்கியமாக எம்எஸ்எஃபிங்கிற மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி, இண்டஸ்ட்ரி பாலிசிஸ் பற்றி, இண்டஸ்ட்ரி சம்மந்தமான ஆக்ட் பற்றி, கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக ஏதாச்சும் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான மாநாடு நடந்திருக்கா, அந்த மாதிரி ஏரியாவை என்ன பண்ணுறான் பர்டிகுலராக கேட்குறான். இதெல்லாம் எக்கனாமி ரிலேட்டடான என்னதான் டாபிக்ஸ் தான். இது வந்து டைனமிக் எக்கனாமிக்ஸு. இந்த டைனமிக் எக்கனாமிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எக்கனாமிக்ஸ்லையோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இதை நம்ம பேரலாக படிக்கணும். இது பேரலாக நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிக் எக்கனாமி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பணத்தை பற்றியும் பணவீக்கத்தை பற்றியும் பேங்கிங் பற்றியும் நிதி பொருளாதாரம் பற்றியும் தெரியாட்டி இந்த டைனமிக் எக்கனாமிக்ஸை ஃபாலோ பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாட்டிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறான், டைனமிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறான். நல்லா ஞாபகம் வச்சு ஒரு கொஸ்டினும் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ. குரூப் 1லாம் போயிட்டா எக்கனாமிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 மார்க் எழுதணும். கரெக்டாக? ஸோ இது எல்லாத்துக்கும் ஸ்கூல் புக்ஸ் இருக்குது, அவைலபிளான ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. அதை படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேப்பரையோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸோ படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக அதை என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபாலோ பண்ணிக்க முடியும்.
அண்ட் ரிமெம்பர் தட் டிஎன்பிசி சர்க்கிளில் நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் ஒழுங்காக படிக்கிறதே கிடையாது. ஸோ அது வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. அது அப்படி இல்லை. நீங்கள் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டை கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா, உள்வாங்கி கரெக்டாக படிச்சிங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஒன்றுமே இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் மாதிரி, மேக்ஸ் மாதிரி. எப்படி மேக்ஸில் ஃபார்முலா தெரிஞ்ச ஆன்சர் வந்துருமோ, அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் கான்செப்ட் தெரிஞ்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக அதை படிச்சிடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காது. எப்படி மேக்ஸ் மாதிரி அது மறக்கவே மறக்காது. ஸோ லாஜிக்ஸையும் கான்செப்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டில் போவோம். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எக்கனாமிக்ஸுங்கிறது வேற, எக்கானமி அப்படிங்கிறது வேற. ஓகே, நம்ம சிலபஸ் வந்து எக்கனாமிக்ஸ் இல்லை, எக்கானமி. தட் இஸ் இந்தியன் எக்கானமி, இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாஸ் எக்கானமி ஆர் இந்தியன் எக்கானமி. இங்கே பாருங்க, எக்கனாமிக்ஸுங்கிறது சப்ஜெக்ட், கோர் சப்ஜெக்ட். அந்த எக்கனாமிக்ஸோடைய அப்ளிகேஷன் தான் இது இந்தியன் எக்கனாமி. இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனால், எக்கனாமிக்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது நுண்ணிய பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது பேரியல் பொருளாதாரம். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு நிறுவனம், அந்த தனிநபர், குடும்பம் அல்லது நிறுவனத்தின் உற்பத்தி, நுகர்வு, பகிர்வு, விற்பனை, விலை, தேவை, அளிப்பு, இந்த மாதிரியான விஷயத்தை படித்தா அது எக்கனாமிக்ஸ். கரெக்டா? இந்த எக்கனாமிக்ஸை தான் நிறைய பொருளாதார அறிஞர்கள் தன்னுடைய கருத்தாக கொடுத்துருக்காங்க. ஆடம் ஸ்மித்லேருந்து, ஜேஎம் கீன்ஸ்லேருந்து, ஆல்ஃபர்ட் மார்ஷல்லேருந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இதோடைய அடுத்த வெர்ஷன் ஆக்சுவலாக வெரி பிகினிங் எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆடம் ஸ்மித் காலத்துலலாம் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, எக்கனாமிக்ஸ் தான், அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். ஸோ அதுலேருந்து ஜேஎம் கீன்ஸ் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பிரிக்கிறாரு. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரம்னா என்னன்னா, இது ஒரு நாடு சம்மந்தப்பட்டது. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு குடும்பம், ஒரு தனிநபர், ஒரு நிறுவனத்தை பற்றி படிப்போம். வேற மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பேரியல் பொருளாதாரத்தில் ஒரு நாடு, அந்த நாட்டோடைய உற்பத்தி, நாட்டு வருமானம், அந்த நாட்டு மக்கள் செலுத்துகிற வரி, அந்த நாட்டு மக்களுடைய பணவீக்கம், பணம், வேலையின்மை, வேளாண்மை, தொழில்துறை, இது எல்லாத்த பற்றியும் படிப்போம். அதுக்கு பேர் என்ன எக்கனாமிக்ஸு, மேக்ரோ எக்கனாமிக்ஸு. இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது எக்கனாமிக்ஸுங்கிற கோரு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதுதான் ஒரு நாட்டோடைய பொருளாதாரம். ஸோ நம்ம சிலபஸ்ஸு இந்தியன் எக்கானமி. நம்ம எக்கனாமிக்ஸுங்கிற கோர் சப்ஜெக்டை படிக்க போகிறது இல்லை. நம்ம படிக்க போகிறது எதுதான், இந்தியன் எக்கானமியை தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஒரே ஒரு எக்ஸம்ஷன், டெட்டு படிக்கிறவங்க மட்டும் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். அவங்களும் வெளியில் போய் படிக்க தேவையில்லை, வெறும் ஸ்கூல் புக்கில் உள்ள எக்கனாமிக்ஸ் படித்தாலே போதும். அது ஒரு சின்ன டாபிக் தான், அது நம்ம தனியாக படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம மேஜராக டெட்டு இல்லாமல் மீதி எல்லாரும் எக்கனாமிக்ஸ் படிக்க வேணாம். எது படித்தா போதும், த இந்தியன் எக்கானமிங்கிற இந்திய பொருளாதாரத்தை பற்றி படித்தா போதும். ஸோ அப்படி இந்திய பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரே ஒரு டாபிக், வாட் இஸ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் என்ன இருக்குது, அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிற அந்த கதையை பார்த்தாலே போதும். இதை பார்த்தா இது என்னது, எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளாஸ், வாட் இஸ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் என்ன இருக்குது, ஆடம் ஸ்மித் என்ன பண்ணார், ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன பண்ணார், லைனல் ராபின்ஸ் என்ன பண்ணார், சாமுவேல்சன் என்ன பண்ணார், மாடர்ன் எக்கனாமிக்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி படித்தா போதும். இன்றைக்கி டேட்டில் எக்கனாமிக்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, எத்தனை வகையான பொருளாதாரம் இருக்குது, ஸோ சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன அப்படிங்கிற பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் முடிஞ்சிடும். அதை முடிச்சுட்டு நேராக இந்தியன் எக்கனாமிக் வந்தால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆர்டரில் நம்ம இந்த எக்கனாமிக்ஸை படிக்கணும்னா, நான் அந்த ஆர்டர் சொல்கிறேன், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தின் அடிப்படை கோட்பாடுகள். இந்த பாயிண்டில் எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸை படிக்கணும். ஒன்று பொருளாதாரத்தின் அடிப்படை கோட்பாடுகள், ரெண்டாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். சிலபஸில் ஃபர்ஸ்ட் லைனே இதான் இருக்கும், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது டாபிக் இந்தியாவின் மக்கள் தொகை. ஸோ இந்தியாவுடைய பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இதை பற்றி நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன், ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, மூணாவது மக்கள் தொகை. நாலாவது இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி. ஓகேவா? இந்தியாவின் பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் பிளான்ட் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிற இந்தியாவுடைய திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி. இந்த திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சினா ஒன்றும் இல்லை, நம்ம பிளானிங் தான். இந்த பிளானிங் 1951 2017 வரை 12 பிளானிங். இந்த 12 பிளானிங்கில் இந்தியா எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிக்கணும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன்
எவ்ரிதிங் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா. இதை நல்லா படிக்கலாம், நம்ம டீட்டெயிலாக இதை பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து அடுத்த பாயிண்ட். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்தியாவில் வறுமை மற்றும் இந்தியாவில் வேலையின்மை. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இது எல்லா மெயின்ஸுக்கும் கேட்பான், ப்ரிலிமினரிக்கும் கேட்பான். இந்த வறுமை வேலையின்மைக்குள்ள தான் நிறைய ஸ்கீம்ஸ் வரும். வறுமையை ஒழிக்கிற ஸ்கீம்ஸு, வேலை வாய்ப்பை உருவாக்குற ஸ்கீம்ஸ் வரும். இந்த ரெண்டையும் டீட்டெயிலாக படிக்கணும். ஓகேவா, வறுமை மற்றும் வேலையின்மை. ஸோ அது முடித்த உடனே முக்கியமான எக்கனாமிக் பார்ட் வந்து பணம், பணக்கொள்கை, வங்கியியல், பணவீக்கம். ஓகேவா, மணி, மானிட்டரி பாலிசி, பேங்கிங், இன்ஃப்ளேஷன். இந்த 4 பார்ட்டு ரொம்ப முக்கியம். இதில் என்ன படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, அந்த பணம், பணக்கொள்கை, வங்கி, பணவீக்கம் பார்த்ததுக்கு பிறகு நிதி கொள்கை. ஓகேவா, நிதி கொள்கைனா ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட்ஜெட் தானது நிதி கொள்கை. அந்த நிதி கொள்கையில் நிறைய டைனமிக் கொஸ்டின் கேட்பான். பட்ஜெட் ரிலேட்டடாக கேட்பான், பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்பான், பட்ஜெட் பற்றாக்குறைகள் இருக்குது, நிதி பற்றாக்குறைனா என்ன, முதன்மை பற்றாக்குறைனா என்ன, பட்ஜெட் பற்றாக்குறைனா என்ன. ஸோ தமிழ்நாட்டில் இது ரிலேட்டடாக நிறைய கமிட்டிஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபெடரல் ஃபிஸ்கல் மாடல்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது யார், அதோடைய தலைவர் என்ன, அதில் என்ன பண்ணுறாங்க. ஓகேவா, ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, எவ்வளோ ரெவன்யூ டெபிசிட் இருக்குது. ஓகேவா, இந்தியாவுடைய கடன் எவ்வளோ, தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளோ, கடன் என்ன ரோல் ப்ளே பண்ணணும், கடன் வாங்குற மெத்தட்ஸ் என்ன, கடனை திருப்பி செலுத்துகிற மெத்தட்ஸ் என்ன, நிறையா இருக்குது. இந்த நிதி பொருளியலுங்கிற டாப்பிக்கில் போன குரூப் 1க்கு முன்னாடி குரூப் 1ல் நிதி பொருளாதாரத்தின் அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் என்னன்னு ஒரு 10 மார்க் கொஸ்டினே கேட்டான். ஓகே, அதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக். பணக்கொள்கைக்கு அடுத்து என்ன கொள்கை, நிதி கொள்கை. நான் திரும்ப இதெல்லாம் என்னென்னு ஒரு தடவை சொல்லிட்டு வர்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன டாபிக்ஸ்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா, நிதி கொள்கை. நிதி கொள்கைக்கு முடிச்சது ரொம்ப முக்கியமான இன்னும் 2 ஏரியா. ஒன்று வேளாண்மை, இன்னொன்று தொழில்துறை. ஓகே, இந்த வேளாண்மை தொழில்துறை ரெண்டுலையுமே நான் முன்னாடியே கேட்ட மாதிரி என்ன கேட்பாங்கன்னா, ஸ்டாட்டிக் பார்ட்டோட டைனமிக் பார்ட் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் பார்ட் வேளாண்மை இல்லைன்னா இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சருக்காக என்ன அமைப்பு இருக்குது, ஸோ நபார்டை பற்றி கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டுக்கு என்ன அமைப்பு இருக்குது, இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்காக கொண்டு வந்த பசுமை புரட்சி இருக்குல்ல, அதை கேட்கலாம். 2வது பசுமை புரட்சி கேட்கலாம், இல்லாட்டி எவர் கிரீன் ரெவல்யூஷன் கேட்கலாம். ஓகேவா, இல்லாட்டி அது ரிலேட்டடாக ப்ளூ எக்கனாமின்னு சொல்லிட்டு நீல புரட்சியை கேட்கலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட எது ரிலேட்டடானது, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டாபிக்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் என்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, அரசாங்கம் அக்ரிகல்ச்சருக்காக சயின்ஸ் அண்ட் டெக்ல என்ன கொண்டு வந்திருக்கு, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் அக்ரிகல்ச்சரில். இந்த அக்ரிகல்ச்சரில் ஸ்டாட்டிக் பார்ட்டை விட டைனமிக் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டில் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் உணவு பாதுகாப்பு சட்டம், உணவுப் பொருட்களுடைய விலை நிர்ணயம். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்டுருக்காங்க. அந்த சிஎஸ்சிபின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. அந்த கமிஷனை பற்றி 2-3 தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஏரியாஸ். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன். இண்டஸ்ட்ரி பாலிசிஸ் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரி பாலிசிஸ், இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஸ்கீம்ஸு, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஏற்றுமதி மண்டலங்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரீஸு, இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸு, அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸு, இது எல்லாத்தையுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த 2 பார்ட்டு எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியம், அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, அதுக்கப்புறம் டேக்ஸ். இது நிதி பொருளாதாரத்திலே வந்துடும். இந்த டேக்ஸு நமக்கு தெரியும், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸு. அதில் ஜிஎஸ்டி பற்றி படிக்கணும், ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இதெல்லாம் படிக்கணும். ஓகேவா, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் வந்துட்டோம். கடைசியாக பன்னாட்டு நிதி நிறுவனங்கள், வேர்ல்டு பேங்க், IMF, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், நம்ம பிரிக்ஸ் பேங்க்ங்கிற நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா, WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது எல்லாமே பொருளாதாரம் சார்ந்த பன்னாட்டு நிதி நிறுவனங்கள். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே தெளிவாக இருக்கும், அதை படித்தாலே போதும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக முடிஞ்சால் ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளான்ஸு, சிலபஸில் சின்ன லைன் தான் இருக்குது. ஒன்று நில சீர்திருத்தம். ஓகேவா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால் என்ன, லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்காக பூமிதான இயக்கம் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 9th ஷெட்யூல்லே ஒன்று கிரியேட் பண்ணோம். அது லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், அதில் எவ்வளோ நிலம் வச்சிருக்கலாம், யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது, ஓகே, யாருக்கெல்லாம் இந்த லேண்ட் ரிஃபார்ம் சட்டத்துக்குள்ள, நில சீர்திருத்த சட்டத்துக்குள்ள உள்ள வர மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி படித்தாலே போது. ரொம்ப சின்ன டாபிக். அப்புறம் கடைசியாக முடிஞ்சால் பங்குச்சந்தை. கொஞ்சம் பங்குச்சந்தைனா என்ன, அதில் முக்கியமாக செபி. ஓகேவா, இதெல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் என்னது இந்த ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இவ்வளோ தான் நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்க வேண்டிய ஏரியாஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் டைனமிக் பார்ட்டுங்கிறது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தோடைய கரண்ட் அஃபேர்ஸை பற்றி படிக்கணும். இதானது டைனமிக் பார்ட். இதில் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் தான். பட் இதெல்லாம் எக்கனாமி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். நிறைய ஸ்கீம்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். இந்த ஸ்கீம்ஸ் படிச்சிட்டாலே இது கவர் ஆகிடும். டைனமிக் பார்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வர்றேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா,
பொருளியலின் அடிப்படை கோட்பாடுகள். பொருளியலின் அடிப்படை கோட்பாடுகள் என்னன்னா, பொருளாதாரங்கிற சப்ஜெக்ட் எங்கேருந்து வர ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா? பொருளாதாரம்னா என்ன, பொருளாதார நடவடிக்கைனா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வித்தாலே அது என்னதான் பொருளாதார நடவடிக்கை தான். ஸோ ஒரு காலத்தில் பண்டமாற்று முறை இருந்துச்சு. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை கொடுத்து வாங்குவாங்க. அதுல என்னதான் ஒரு பொருளாதார நடவடிக்கை தான். ஸோ மனுஷன் எப்போ தோன்றானோ அப்போ என்ன தோன்றிடுச்சு, பொருளாதார நடவடிக்கைன்னு ஒன்று தோன்றிடுச்சு. ஆனால் அதை வந்து முறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா, கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுமேரிய நாகரிகம் பக்கத்தில், இப்போ இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீப்ரூஸ் அப்படிங்கிற நாகரிகத்தில் தான் முதல்ல ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் அவங்க கொண்டு வர்றாங்க. அந்த டைமில் அது அட்வான்ஸ்டு. ஓகே, இப்போ பார்த்தா அது அட்வான்ஸ் கிடையாது. என்னன்னா அந்த கம்யூனிட்டி, அதாவது கிமு 2500, அதாவது இப்போலேருந்து 4500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பணத்தை பயன்படுத்தினாங்க. பணத்தை வட்டிக்கு விட்டாங்க. நில உடைமை முறை இருந்துச்சு, தனி உடைமை இருந்துச்சு, முற்றுரிமை இருந்துச்சு, கலப்படத்துக்கு எதிரான தண்டனை இருந்துச்சு, லாபத்துக்கான உச்சவரம்பு இருந்துச்சு, ஓகேவா, எடை இருந்துச்சு, அளவு இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க நிலத்தை குத்தகைக்கு விட்டாங்க. 7 வருஷம் கழிச்சு நிலத்தை என்ன பண்ணாங்க, விவசாயம் பண்ணாமல் தரிசா விட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷம் நிலத்தை விவசாயம் பண்ணாமல் தரிசா விட்டா நிலம் தன்னுடைய மண் வளத்தை தானே மீட்டுக்குங்கிற ஒரு நாலேஜ் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க தான் உலகத்துக்கு முத வீக்கெண்ட் ஹாலிடேஸை கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சாட்டர்டே சண்டேஸை கொடுத்தது யார், அவங்க தான். அதை தான் சேபத்துன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து இந்த ஹீப்ரூஸ் நாகரிகத்திலேருந்து பார்க்க ஆரம்பிச்சா ஒரு பேசிக்காக இப்போ எக்கனாமிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் எங்கேருந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹீப்ரூஸ்க்கு அடுத்தது வணிகவாதம்ங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்தது தான் இது வணிகவாதம். அதுக்கப்புறம் இயற்கைவாதம், அதான் ஆடம் ஸ்மித் சொன்னார். ஓகே, இயற்கைவாதத்தில் என்ன சொல்லுறோன்னா, வணிகவாதத்தில் வந்து தொழில் அரசு கட்டுப்படுத்தும், தொழில் அரசு கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதான் என்னது, இயற்கைவாதம். அதுக்கப்புறம் ஆடம் ஸ்மித் கொண்டு வந்தது அதுதான் நாடுகளின் செல்வங்கிற புக்கு. அந்த புக்கை எழுதுனதுனால தான் அவர் யார், பொருளாதாரத்தின் தந்தை. அதுக்கு முன்னாடி பொருளாதாரங்கிறது வெறும் அரசியல் பொருளாதாரமாக இருந்துச்சு. இந்த புக்கை அவர் எழுதுனது பிறகுதான் என்ன, அது பொருளாதாரங்கிறது தனி ஒரு சப்ஜெக்டாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பொருளாதாரங்கிறது ஒரு பணம் இல்லை, மக்களுடைய நலமும் சேர்ந்தது தான் பொருளாதாரம்னு ஆல்ஃபர்ட் மார்ஷல் சொல்கிறாரு. அதுக்கு பிறகுதான் நல பொருளாதாரம்னு ஒரு டாபிக் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் நல பொருளாதாரத்தின் தந்தை யார், ஆல்ஃபிரட் மார்ஷல். அதுக்கப்புறம் உலகமே பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வரும்போது உலகப்போர் நடக்குது. உலகப்போரில் நிறைய நாடுகள் என்ன பண்ணுது, பாதிக்கப்படும் போது முதல் உலகப்போரில் பங்கேற்ற எல்லா நாடுமே முதலாளித்துவ நாடுகள்லாம் முதல் உலகப்போரில் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு அந்த நாடு சிதைஞ்சு போயிடுது. ஆனால் அந்த டைமில் ஒரு நாடு மட்டும் சிதைஞ்சே போகாமல் வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த நாடு தான் ரஷ்யா, சோவியத் ரஷ்யா. அப்போ போய் பார்க்குறாங்க, இந்த சோவியத் ரஷ்யாவில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே வந்து சோசியலிசம்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது சோசியலிசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது, ஓகேவா? ஸோ இப்போ உலகம் வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று சோசியலிசம்னு ரெண்டாக பிரியுது. ஸோ முதலாளித்துவம்னா என்னென்னா எல்லாமே தனியார்கிட்ட இருக்கும், அதான் முதலாளித்துவம். சோசியலிசம்னா எல்லாமே யார்கிட்ட இருக்கும், கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். அரசும் மக்களும் சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க. மக்களுடைய எல்லா அடிப்படை தேவைகளையும் யார் நிறைவேற்றிடுவா, அரசாங்கம் நிறைவேற்றிடுவாங்க. அதான் என்னது, சோசியலிசம். இந்த சோசியலிசம் கேபிட்டலிசம் ரெண்டோடைய பாசிட்டிவ்ஸை எடுத்து உருவாக்குனதான் என்னது, மிக்சடு எக்கனாமிங்கிற கலப்பு பொருளாதாரம். இதில் இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள டேட்டாஸ் இருக்குது. நான் இன்னும் நிறைய அதில் சொல்ல வேண்டியிருக்கு. பட் நம்ம இந்த ஒரே வீடியோவில் ஒட்டுமொத்த எக்கனாமிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுனால இதெல்லாம் நான் சொல்லிட்டு போகிறேன். இது ஒரு பெரிய ஸ்டோரி, ஓகேவா? ஐ வில் டெல் யூ. இதை செப்பரேட்டாக நான் கிளாஸில் பக்காவாக சொல்கிறேன், ஓகேவா? சோசியலிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, எப்படி சோசியலிசம் டெவலப் ஆயிடுச்சு, எப்படி கம்யூனிசம் டெவலப் ஆயிடுச்சு, இன்னைக்கு இருக்கிற சோசியலிச நாடு எது, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் நாடு எது, இன்னைக்கு இருக்கிற கேபிட்டலிஸ்ட் நாடு எது, சைனா எப்படி ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் நாடாச்சு, இந்தியா எப்படி ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி நாடாச்சு, மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன, அதுக்கு யாரு காரணம், இப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரியை ஐ வில் டெல் யூ இன் த கிளாஸ், ஓகேவா? இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. இது தெரிஞ்சிச்சுன்னா ஒரே லைனில் உனக்கு வேர்ல்டு எக்கனாமியை புரிய ஆரம்பிச்சிடும். அமெரிக்கான்னு சொன்னாலே அவன் என்னன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ரஷ்யான்னு சொன்னாலே அவன் யாருன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், சைனான்னு சொன்னாலே அவன் யாருன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இந்தியான்னு சொன்னாலே நம்ம யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ இந்த ஏரியாவை ஃபுல்லாக படித்தா பொருளாதாரத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அப்படிங்கிற டாபிக் ஓவர், ஓகேவா? ரெண்டாவது டாபிக் மக்கள் தொகை. ஸ்கூல் புக்லேயே தெளிவாக இருக்குது. ஸோ 1921 பெரும்பிரிவினை ஆண்டு தெரியும். கடந்த 100 வருஷமாக இந்தியாவுடைய மக்கள் தொகை எப்படி வளர்ந்துச்சு, ஓகேவா? 1921 இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன ஆச்சு, ஏன் அதை பெரும்பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறோம், 1951 சிறுபிளவு ஆண்டுன்னு ஏன் சொல்கிறோம், 1961 ஏன் மக்கள் தொகை வெடிப்பாண்டுன்னு சொல்கிறோம், இந்தியாவோட மக்கள் தொகை எப்போ முதல்ல 100 கோடியை கடந்துச்சு, இந்தியாவோட மக்கள் தொகையை ஏன் பாப்புலேஷன் டிரான்சிஷன் 2011 சொல்கிறோம், இன்னைக்கு இந்தியாவுடைய பாப்புலேஷன் எப்படி இருக்குது, ஸோ இந்தியாவுடைய பாப்புலேஷனில் எந்தெந்த குரூப் எப்படி இருக்காங்க, ஆண் பெண் பாலின வீதம் எப்படி இருக்குது, கல்வி வீதம் எப்படி இருக்குது, பிறப்பு இறப்பு வீதம் எப்படி இருக்குது, எந்தெந்த ரிலீஜியன்ஸ் அதிகமாக இருக்காங்க, எந்தெந்த ரிலீஜியனோட ஷேர் அதிகமாக இருக்குது, ஓகேவா? இது எல்லாத்த பற்றியும் படித்தா இதுதான் மக்கள் தொகை.
அதுக்கப்புறம் மக்கள் தொகையோட அடர்த்தி என்ன, மக்கள் தொகையை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன, எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அர்பனைசேஷன் என்ன பண்ணியிருக்கு, ஏன் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டோட அர்பனைசேஷன் என்ன, ஸோ தமிழ்நாட்டோட அர்பனைசேஷனுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் படித்தா மக்கள் தொகைங்கிற டாபிக் ஓவர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக நேஷ்னல் இன்கம். இதுதான் நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்லுவீங்க என்கிட்ட. நேஷ்னல் இன்கம்னா ஒன்றும் இல்லை, ஜிடிபி, அது ரிலேட்டடானது. ஸோ ஜிடிபினா என்ன, ஜிஎன்பின்னா என்ன, ஜிஎன்பிலேருந்து எப்படி எண்ணெயை கண்டுபிடிக்கிறது, எண்ணெய்னா என்ன, எண்ணெயிலேருந்து எப்படி தனிநபர் வருமானத்தை கண்டுபிடிக்கிறது, தலா வருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, தனிநபர் வருமானமும் தலா வருமானமும் ஒன்றா, ஓகேவா, மக்கள் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் என்னென்ன, அந்த முறைகளில் என்னென்ன முறையெல்லாம் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம், ஏன் ஃபாலோ பண்ணுறோம், எப்படி ஃபாலோ பண்ணுறோம், ஏன் செலவின முறை இந்தியாவில் ஃபாலோ பண்ணலை, இது எல்லாத்தையும் படிக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இது நேஷ்னல் இன்கம்ங்கிற டாபிக். ரொம்ப சிம்பிளாக புக்கில் வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பான். ரொம்ப சிம்பிளாக ஒரு 7-8 லைனில் ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, ஓகேவா, ஜிடிபியிலேருந்து தான் ஜிஎன்பியை கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? அப்போ ஜிஎன்பியிலேருந்து எதை கண்டுபிடிக்கலாம், என்என்பியை கண்டுபிடிக்கலாம். என்என்பிலேருந்து எண்ணெயை கண்டுபிடிக்கலாம். எண்ணெய் அப்படின்னா அது ஒரு பெரிய கதை இருக்குது எண்ணெய்க்கு பின்னாடி. எண்ணெய்னா என்ன, அந்த எண்ணெயை கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது, அது எந்த புக்லையுமே இல்லை. ஓகேவா? டைரெக்டாக என்என்பிலேருந்து எண்ணெய் வந்திருப்பான். இடையில ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை அவன் சொல்லவே இல்லை எந்த புக்லையும். அது தெரியாமல் படித்தா அதை ஞாபகத்திலே வச்சுக்க முடியாது. என்என்பி தெரியும், திடீர்னு எண்ணெய் வந்திருக்கும். ஓகேவா? நெட் நேஷனல் இன்கம் வந்திருக்கும். ஓகேவா? நெட் நேஷனல் ப்ராடக்ட்லேருந்து எப்படி நெட் நேஷனல் இன்கம் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நெட் நேஷனல் இன்கம் என்என்ஐ ஈக்குவல் டு என்என்பி மைனஸ் மறைமுக வரி ப்ளஸ் மானியம்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னே சொல்லியிருக்க மாட்டான் எந்த புக்லையுமே. நான் அதை சொல்கிறேன், அதை சொல்லிட்டா இதில் மனப்பாடம் பண்ண ஒன்றுமே இல்லை. பேசிக்காக ஃபார்முலா டெரைவ் பண்ணுற மாதிரி நேராக ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி ஃபேக்டர் காஸ்ட், என்என்பி மார்க்கெட் ப்ரைஸ், அதுலேருந்து என்என்ஐ கண்டுபிடிச்சிட்டா பர்சனல் இன்கம் பிஐ கண்டுபிடிச்சிட்டா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் பிடிஐ. ஓகே, அதை கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா இன்கம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்னன்னு பார்த்துடலாம். நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்ன அப்படிங்கிற எல்லா கதையும் பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு கான்செப்ட் தான், சிம்பிளான கான்செப்ட் தான். அதை தெரிஞ்சால் பக்காவாக இதை படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை படிக்கும்போது, இந்த நேஷ்னல் இன்கம் ஜிடிபியை படிக்கும்போது இதில் நீங்கள் டைனமிக்காக படிக்க வேண்டிய பார்ட் என்னென்னா, அட் ப்ரெசன்ட் இந்தியாவுடைய ஜிடிபி என்ன. நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்தியாவுடைய ஜிடிபி என்ன அப்படின்னு கேட்டால் நிறையா பேர் எனக்கு சொல்கிற பதில் என்ன தெரியுமா, சார் 7.3% சார், 8.4% சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாதி பேருக்கு ஜிடிபின்னா என்னன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு நாடு உற்பத்தி செய்கிற மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு. ஓகேவா? இந்த ஜிடிபினா என்னன்னு டெஃபினேஷன் கேட்டால் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இந்த டெஃபினேஷனை பக்காவாக சொல்லி பண மதிப்புன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எவ்வளோப்பா ஜிடிபினா 7.3%ங்கிறாங்க. நீங்கள் தான் பண மதிப்புன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி 7.3% ஆகும்? பண மதிப்புன்னு ஒரு மதிப்பு இருக்கும்ல, டாலரோ ருப்பியோ இருக்கும்ல, அதை தானே சொல்லணும். ஸோ நம்ம எல்லாம் ஜிடிபி க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரோத்தையே ஜிடிபின்னு நினச்சி படிச்சுட்டு இருக்காங்க பாதி பேர். ஓகேவா? ஸோ ஜிடிபிங்கிறது ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்தியா எவ்வளோ உற்பத்தி பண்ணிச்சு அப்படிங்கிறது என்னது ஜிடிபி. ஸோ இந்தியாவோட ஜிடிபி 3.5 ட்ரில்லியன் US டாலர், 3.5 லட்சம் கோடி அமெரிக்க டாலர். கிட்டத்தட்ட ருப்பியா கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 250 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இந்தியா என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. இது அடுத்த வருஷம் ஒரு 6% வளர்ந்துருந்துச்சுன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் 6%. நம்ம பர்சன்டேஜில் சொல்கிறது எல்லாமே ஜிடிபி க்ரோத். ஜிடிபி எவ்வளோன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டாலரையோ ருப்பியோ தான் சொல்லணும். ஸோ ஜிடிபியை ஜென்ரலாக டாலரில் தான் சொல்லுவாங்க. உலகத்தோடைய பெரிய ஜிடிபி எதுனா அமெரிக்கா, மோர் தென் 20 ட்ரில்லியன். செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி இன் த வேர்ல்ட் சைனா, தேர்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி இன் த வேர்ல்ட் ஜப்பான், ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஜிடிபி இன் த வேர்ல்ட் ஜெர்மனி, ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ஜிடிபி இன் த வேர்ல்ட் இந்தியா. ஸோ ரீசண்டாக இந்தியா யூகேவை சர்பாஸ் பண்ணி உலகத்தோடைய 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த நேஷ்னல் இன்கம்ங்கிற ஸ்டாட்டிக் பார்ட்டை படிக்கும்போது பேரலாக நம்ம படிக்க வேண்டியது இந்தியாவுடைய ஜிடிபி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிக்கணும்.
கரெக்டா? இதில் நிறையா இருக்குது. ஜிடிபி எவ்வளோ, ஜிஎன்பி எவ்வளோ, பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ. இந்த ஜிடிபியிலேயே ஜிடிபி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு ஒன்று இருக்குது. கரெக்டா? இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மட்டும் ஐ வில் டெல் யூ ஒன் திங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஓகேவா? இங்கே பாருங்க. ஸோ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 80 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின்லேருந்து ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறாரு. அவர் உங்களுக்கு ஒரு $100 ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், என் ஃப்ரெண்டு $100 எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, அப்போ ஒரு டாலர் 80 ரூபா, அப்போனா 100 × 80 8000 ரூபா. 8000 ரூபாய்க்கு எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டா? ஆனால் அது தப்பு. ஸோ இந்த இடத்துல தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் ஜிடிபி படிக்கும்போது புக்கில் இருக்கும், ஜிடிபி கீழே PPPன்னு இருக்கும், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தி சமநிலைன்னு பேர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இந்த எல்லா நாட்டிலையும் பொருளோட விலை எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, அந்த நாட்டில் உள்ள பொருளோடைய தேவை மற்றும் அளிப்பு தான், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், அதுதான் தீர்மானிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் வந்து ஒரு கொக்கோ கோலா இருக்குது, அமெரிக்காவில் ஒரு கொக்கோ கோலா இருக்குன்னா, இந்தியாவில் எவ்வளோ கொக்கோ கோலா உற்பத்தி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இந்தியாவில் உள்ள கொக்கோ கோலாவோட ரேட் இருக்கும். அமெரிக்காவில் கொக்கோ கோலாவை எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அமெரிக்காவில் ரேட் இருக்கும். ஓகேவா? அமெரிக்காவில் ஒரு பொருளை வாங்கிட்டு அதை அப்படியே டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுறது எக்கனாமிக்ஸ் தெரியாதவங்க பண்ணுறது. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கா, ஒரு கொக்கோ கோலா பாட்டில் இருக்கா, ஒரு மினி கொக்கோ கோலாவை அமெரிக்காவில் $1 வாங்குவாங்க. அதே கொக்கோ கோலாவை இந்தியாவில் 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்போன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் $1 = 10 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் ஜிடிபியை கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணால் இந்தியா தான் உலகத்தின் 3வது மிகப்பெரிய ஜிடிபி. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. $1 நிகரான ரூபாயோடைய மதிப்பை அப்படியே நேராக கால்குலேட் பண்ணவே கூடாது. அது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இல்லை. ஒரே பொருளை இந்தியாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க, அமெரிக்காவில் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க, அந்த 2 ரேட்டையும் கம்பேர் பண்ணால் $1 10 ரூபாயா 11 ரூபாயா இருக்கும். அதுதான் வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. இந்த மாதிரி நிறையா விஷயம் எதுக்குள்ளே இருக்குது, நேஷனல் இன்கம்குள்ளே இருக்குது. ஸோ ஜிடிபினா என்னென்னு பார்க்கணும், இந்தியாவோட ஜிடிபி என்னென்னு பார்க்கணும், தமிழ்நாட்டோட ஜிடிபி என்னென்னு பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டோட ஜிடிபியை $1 trillion ஆக்கணும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவுடைய ஜிடிபியை $5 trillion மாற்றணும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ட்ரில்லியன் ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணால் ட்ரில்லியன் ஜிடிபி ஆக முடியும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்தியாவோட ஜிடிபியை 5 trillion ஆக்க முடியுமானா வெரி ஈஸி, பிகாஸ் ஆல்ரெடி வி ஆர் 3.5 trillion ஜிடிபி. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? தமிழ்நாட்டோட ஜிடிபியை 1 trillion ஆக்க முடியுமானா அது கஷ்டம். ஏன்னா நம்ம என்னது ஆல்மோஸ்ட் ஒரு 0.26 0.27 ஆல்மோஸ்ட் ஒரு 3.3 trillion தான் இருக்கும். இன்னும் நம்ம 0.7 trillion என்ன ஆகணும், டெவலப் ஆகணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் இருக்குது, என்ன பண்ணால் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இதை பற்றி இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன் கிளாஸில். ஓகேவா? இதானது நேஷ்னல் இன்கம். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஏற்றுமதி எவ்வளோ, இந்தியாவோட இறக்குமதி எதில் எவ்வளோ அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க, எவ்வளோ அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க, முக்கியமாக இந்தியாவோட கடன். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டுங்க. இந்தியாவுடைய ஜிடிபி இப்போ தான் சொன்ன 3.5 trillion. இந்தியாவுடைய ஜிடிபியில் ஆல்மோஸ்ட் 89% கடன். எவ்வளோ? 89%, விச் மீன்ஸ் 200 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ரொம்ப கடன் வாங்கலாமா அப்படின்னா, ஒரு நாடு கடனை திருப்பி செலுத்துகிற கெப்பாசிட்டி இருந்து என்ன பண்ணலாம், கடன் வாங்கலாம். தமிழ்நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட 26% 27% ஜிடிபியில் கடன் வாங்கி வச்சிருக்கு. உலகத்திலே அதிகமாக கடன் வாங்கியிருக்க நாடு அமெரிக்கா. ஏன்னா அவன் தான் லார்ஜஸ்ட் ஜிடிபி இன் த வேர்ல்டு. இங்கிலாந்து, ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுடைய கடன்லாம் அந்த நாட்டு ஜிடிபியில் 300 மடங்கு. அந்த நாடு ரொம்ப வளமான, வெல்த்தியான, ஸ்ட்ராங்கான எக்கனாமி. ஸோ அந்த நாட்டோட எக்கனாமி வேல்யூவை விட பல மடங்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஏன்னா கடன் கண்டிப்பாக திரும்பி வந்துடும். அதுக்கான பொட்டன்ஷியல் நாட்டில் என்ன இருக்குது. அதே மாதிரி தான் இந்தியாவும் ரொம்ப வளர்ந்து வர்ற ரொம்ப பெரிய முக்கியமான பொருளாதாரம். அதனால இந்தியாவிலிருந்து பக்காவாக அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். அதனால் நமக்கு நிறையா கடன் கொடுக்குறாங்க. நம்ம ஜிடிபியில் 89% என்ன வாங்கி வச்சுருக்கோம், கடன் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸில் கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் தான் ஒரு பொருளாதாரத்தை என்ன பண்ணும், வளர்க்கும். அந்த கடனை ஒழுங்காக முறைப்படுத்தி வட்டி கட்டிக்கிட்டே இருந்தால், கடன் மேலே கடன் வாங்கி முதலீடுகளை பண்ணி உற்பத்தியை பெருக்கி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி என்ன பண்ண முடியும், நம்மளால் அடைய முடியும். ஸோ எவ்வளோ கடன் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது, இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குது, கடனை எப்படி வாங்குகிறோம், உள்நாட்டு கடன்னா என்ன, வெளிநாட்டு கடன்னா என்ன, உள்நாட்டு கடனை யாருக்கிட்ட வாங்குகிறோம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உள்நாட்டு கடனுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு பணவீக்கம் புரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தா அது என்னது, நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற டாபிக்.
அதுக்கடுத்தது வறுமை மற்றும் வேலையின்மை. இது நம்ம மெயின்ஸ்க்கே படிச்சிருப்போம். வறுமையுடைய வகை என்ன, வறுமைக்காக போட்ட கமிட்டி என்ன, வறுமையை ஒழிக்க இந்தியாவில் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, இதெல்லாம் டைனமிக் பார்ட், பெருசாக எதுவும் மாறாது. இதில் முக்கியமாக கடைசி வர என்ன பண்ணணும், வறுமையை ஒழிக்க அரசு போட்ட திட்டங்களை படிச்சுட்டே வரணும். கடைசியாக வந்து ஆத்ம நிர்பார் பாரத் வர, ஓகேவா? ஸோ என்னென்னலாம் ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குது, என்னென்னலாம் உணவு வழங்குற திட்டங்கள் இருக்குது, என்னென்ன மூத்த குடிமக்கள் திட்டம் இருக்குது, மாற்றுத்திறனாளிகள் திட்டம் இருக்குது, பெண்கள் திட்டம் இருக்குது, சிறுபான்மை திட்டம் இருக்குது, பழங்குடி மக்களுக்கான திட்டம் இருக்குது, பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள் இருக்குது அப்படின்னு எந்ததெல்லாம் வறுமையை ஒழிக்க அரசாங்கம் பண்ணாது எல்லாத்தையும் படிக்கணும், ஓகேவா? 1952 சிடிபியில் ஆரம்பித்து ஸோ 1975 20 வருஷ திட்டத்திலேருந்து அப்படியே வரிசை ஐஆர்டிபி, என்ஆர்இபி, என்ஆர்இஜிபி, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, அதுக்கப்புறம் 1993 வந்த இஏஎஸ் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் யோஜனா, என்எஸ்ஏபி 1995, கங்கா கல்யாண் யோஜனா, அதுக்கப்புறம் ஸ்வர்ண ஜெயந்தி சாகரி ரோஜ்கர் யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சிவரோஜ்கர் யோஜனா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, பிரதான் மந்திரி கிராமின் சம்பூர்ண யோஜனா, பாரத் நிர்மான் யோஜனா, புரா திட்டம், அதுக்கப்புறம் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் தான் டாப் மோஸ்ட் ஸ்கீம், எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ். அதுக்கப்புறம் வரிசையாக கடைசியாக வந்த ஆத்ம நிர்பார் பாரத் வர எல்லா ஸ்கீம்ஸையும் என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். நான் எல்லா ஸ்கீம்ஸையும் பக்காவாக ஒரு ஆர்டராக சொல்கிறேன். உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதே ஆர்டரில் இயர் வச்சு படிச்சிங்கன்னா அது மறக்கவே மறக்காது. இந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப 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 முக்கியம். எவ்வளோ தான் வறுமை, இல்லை வறுமைக்கு போட்ட கமிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக அலாக் கமிட்டி, லக்டவாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக், இதெல்லாம் பார்த்தா அந்த வறுமை சம்பந்தமான கமிட்டிஸ் எல்லாம் முடியும். அதுக்கப்புறம் வேலையின்மை, ஸ்கூல் புக்லேயே வேலையின்மையோட வகைகள் இருக்கும். ஒரு 10 டைப் இருக்குது. அந்த வேலையின்மையை ஃபுல்லாக படிச்சுட்டு, ஊரக வேலையின்மைனா என்னங்கிறத படிச்சுட்டு, வேலையின்மைக்காக போட்ட கமிட்டிஸு, வேலை வாய்ப்பை உருவாக்க இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் படிக்கணும். இந்த வறுமை ஒழிப்பும் வேலையின்மையை ஒழிக்க எடுத்த நடவடிக்கையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். வேலையின்மையை ஒழிச்சிட்டு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக் என்ன ஒழிஞ்சிடும், வறுமை ஒழிஞ்சிட்டு. இது ரெண்டுமே என்னது, இன்டர் ரிலேட்டடான டாபிக்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் டூ, ஓகேவா? அதுக்கு அடுத்தது பணவீக்கம், பண கொள்கை, பேங்கிங், இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடான டாபிக்ஸ், ஓகேவா? தனி கொடுப்போம். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடான டாபிக்ஸ். இதில் என்னன்னா, ஃபஸ்ட்டு பணம். ஜென்ரலாக நமக்கு தெரியும் பணம்னா என்னன்னு சொல்லிட்டு. அது ஒரு மீடியம் ஆஃப் என்னது, டிரான்சாக்ஷனு. ஸோ முன்னாடி பண்டமாற்று முறை இருந்துச்சு. பண்டமாற்று முறையில் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. ஸோ பணத்தை கொண்டு வரும்போது என்ன பண்ணிவிடுவோம், நம்ம அதை வச்சு ரொம்ப ஈஸியாக பொருளை வாங்கிக்க முடியும். இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட், ஓகேவா? பணம் மட்டுமே பணத்தின் வேலையை செய்யும், நல்ல பணம் கெட்ட பணத்தை துரத்தும், இதெல்லாம் அந்த காலத்து கதை எக்கனாமிக்ஸில். ஸோ இப்போல்லாம் அது கொஞ்சம் மாறிடுச்சு. பட் ஆனால் ஸ்கூல் புக்ஸில் தெளிவாக பணம்னா என்ன, பணத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பணத்தோட டைப்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கான். முக்கியமாக M1 பணம், M2 பணம், M3 பணம், M4 பணம்லாம் கொடுத்துருப்பான். இதை வந்து நம்ம சும்மா ராவாக படிப்போம். இதில் நிறையா கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. M0 மணின்னு ஒன்று இருக்குது. இந்த M0 மணியும் M3 மணியும் தெரிஞ்சிச்சுன்னா நாட்டில் பணத்தை எப்படி அச்சடிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன் இதை M1ன்னு சொல்கிறோம், ஏன் M1 பணத்தை குறுகிய பணம்னு சொல்கிறோம், ஏன் M1 பணத்தை அதிக நீர்மைத்தன்மை உள்ள பணம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் புரியும். அது தெரியாமல் நம்ம மொட்டையாக M1 பணம்னு போட்டு ஒரு ஈக்குவல் போட்டு இதுக்குள்ளே என்னென்ன பணம்லாம் இருக்கும், பொதுமக்களிடம் உள்ள பணம், வங்கியில் உள்ள பணம் அப்படிலாம் படித்தா ஒரு தடவை படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், திரும்ப மறந்துடும். கான்செப்ட் இருக்குது இதுக்குள்ளே. சும்மா கான்செப்ட் இல்லாமல் இதை வந்து M1 பணம், M2 பணம், M3 பணம்னால யாரும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே நிறைய கான்செப்ட் இருக்குது, ஓகேவா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், என்னங்கிறத சொல்ல முடியும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது பணம் தெரிஞ்சிச்சுன்னா பணவீக்கம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஜென்ரலாக பாதி பேருக்கு பணவீக்கம் அப்படின்னா ஒரு தெளிவான புரிதல் இல்லை. சிம்பிளாக ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஜென்ரலாக பணவீக்கம்ங்கிறது விலைவாசி உயர்வு, ஓகேவா? இந்த பணவீக்கம் வர்றதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று டிமாண்ட் சைடு, இன்னொன்று சப்ளை சைடு. டிமாண்ட் சைடு என்னென்னா உற்பத்தி குறைஞ்சி பொருளே இல்லாமல் போய் பொருளுடைய தேவை அதிகரித்து பொருளோட விலை உயர்றது. சப்ளை சைடு எல்லாத்தையும் பணம் இருக்குது. எல்லாரும் பணம் இருந்தால் பொருளோட விலையை பற்றி யோசிக்காமல் அதை வாங்க ட்ரை பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது விலை உயரும். இதுவும் சூப்பரான கான்செப்ட். நான் இன்னும் பக்காவாக எக்ஸாம்பிள் சொல்லி சூப்பராக சொல்கிறேன், ஓகேவா? கிளாஸில் நான் இப்போ இது மேலோட்டமாக போகிறதுனால சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இது நிறையா பேர் பொருளாக பணமானு தெரியாமே பணவீக்கத்தை படிக்கிறீங்க. ஸோ பணவீக்கத்துக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று பொருளால் வர்ற பணவீக்கம், இன்னொன்று பணத்தாலே வர்ற பணவீக்கம். ரெண்டுமே என்னதான், பணவீக்கம் தான். பணவீக்கம்னா ஒரே கான்செப்ட் தான். A general rise in price is called inflation.
பொருளோட விலை என்ன ஆகிடும், அதிகரிச்சிடும். பொருளோட விலை அதிகரிக்கிறதுனால எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது. இதுக்கு பேர் தான் என்னது, பணவீக்கம். பணமே இல்லாட்டி பணவாட்டம். இந்த பணவாட்டம் பணவீக்கத்தோட என்ன ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இந்த பணவீக்கம் வரும்போது அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, பணவாட்டம் வரும்போது அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக கிளாஸில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபுல்லாக கான்செப்ட் உள்ள டாபிக்ஸு. இந்த கான்செப்ட் தெரியாமல் இதை படித்தா அது புரியவே புரியாது. இன்னும் சொல்லப்போனால் சூப்பரான டாபிக் எது, பணவீக்கம். இது நிறையா பணவீக்கம் மட்டுமே 1 மணி நேரம் எடுக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்லேயும் தெளிவாக இருக்குது. பணவீக்கத்தில் நிறையா வகைகள் இருக்குது. ஒரு வகையும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் பணவீக்கம் வருது, அதோடைய சப்ளை சைடு என்ன, டிமாண்ட் சைடு என்ன, பணவீக்கம் எப்படி ஏற்படுது, அரசாங்கம் என்ன பண்ணால் பணவீக்கத்தை குறைக்கலாம், பணவீக்கத்தை குறைக்க ஆர்பிஐ என்ன பண்ணணும், பணவீக்கத்தை குறைக்க கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் படிப்போம். ஓகேவா? சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். எல்லாத்தையும் பணம் இருக்கும்போது பொருளோட விலை ஏறுதா? அப்போ எல்லாத்தையும் இருக்க பணத்தை எடுக்கணும். பணத்தை எடுக்கணும்னா மக்கள் கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா நேரடி வரி, இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸை ஏற்றினா மக்கள் செலவு பண்ணுற பணம் என்ன ஆகும், குறையும். அப்போ நாட்டுக்குள்ளே பணப்புழக்கம் குறையும். அடுத்தது, மக்கள்கிட்ட இருந்தே கடன் வாங்கினா, மக்கள்கிட்ட பாண்டை விற்றா, மக்கள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க பணத்தை அவன் செலவு பண்ணாமல் அதை அரசாங்கத்தோடைய பத்திரங்களை முதலீடு செய்யும்போது மக்கள்கிட்ட இருக்க பணம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ நாட்டுக்குள்ளே மக்கள்கிட்ட இருக்க பணப்புழக்கம் என்ன ஆகும், குறையும். பணப்புழக்கம் குறைஞ்சா பணவீக்கம் குறையும். எல்லாம் ஒரு பேசிக்காக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும் பணவீக்கத்தை குறைக்க அப்படிங்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டா நீட்டாக பணவீக்கங்கிற கான்செப்டே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பணம்னா என்ன, பணத்தோட டைப்ஸ் என்ன, பணவீக்கம்னா என்ன, அப்புறம் பணம் எப்படி அச்சடிக்கிறாங்க. ஓகேவா? இந்த பணம் அச்சடிக்கிற கான்செப்ட் கூட நிறைய பேருக்கு தெரியல. நான் ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலாக இந்தியாவில் பணம் அச்சடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஓகே, என்னன்னா 200 கோடி மதிப்புள்ள ரிசர்வ் கையில் இருந்துச்சுன்னா ஆர்பிஐ பணத்தை அச்சடிக்கலாம். ஓகேவா? 115 கோடி மதிப்புள்ள கோல்டு, 85 கோடி மதிப்புள்ள பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கரன்சிஸ் இது இருந்துச்சுன்னா இதை வச்சுக்கிட்டு பணத்தை அச்சடிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, சார் 200 கோடி மதிப்புள்ள இது இருந்துச்சுன்னா இதை வச்சுக்கிட்டு 200 கோடி தான் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. ஓகேவா? இந்த 200 கோடி மினிமம் ரிசர்வ் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எத்தனை லட்சம் கோடி வேணா அடிக்கலாம். அதுக்கு மேலே அவங்களுக்கு பணத்தை அடிக்க எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஓகேவா? ஸோ 200 கோடி மதிப்புள்ள கோல்டு அண்டு இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை வச்சுக்கிட்டு எத்தனை லட்சம் கோடி வேணால் அடிக்கலாம். அதுக்கு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. கரெக்டாக? கவர்மெண்ட் நாளைக்கே 5 லட்சம் கோடி அடிக்கணும்னு நினச்சா கூட என்ன பண்ணலாம், அடித்து ரிலீஸ் பண்ணலாம். பட் இதை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நாட்டுக்குள்ள பணப்புழக்கம் அதிகரிச்சிச்சுன்னா பணத்துக்கு மதிப்பே இருக்காது. பணத்துக்கு மதிப்பு இல்லைன்னா நம்ம பணம் வெளிநாட்டு பணத்தோடய போதும்போது நம்ம பணம் மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம நாட்டுக்கு யாரும் எந்த பொருளையும் இறக்குமதி பண்ண மாட்டாங்க. நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற எந்த பொருளையும் யாருமே வாங்க மாட்டாங்க. நம்ம பொருளாதாரம் என்ன ஆகி போயிடும், செதஞ்சு போயிடும். அதனால தான் பணத்தை அச்சடித்து வெளியிடவே மாட்டாங்க. தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக அச்சடித்து வெளியிடுவாங்க. சார் எப்படி சார் அச்சடித்து வெளியிடுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ தான் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, M0 மணி அப்படின்னு சொன்னால, இந்த M0 மணியை டிஎன்பி சர்க்கிளில் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. M1 M2 M3 M4 தெரியுது, M0 தெரியறதில்லை. இந்த M0 M3 இதுக்கான ரேஷியோவை வச்சு தான் நாட்டுக்குள்ளே இன்னும் எவ்வளோ பணத்தை நம்ம சர்க்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை யார் எடுப்பா, ஆர்பிஐ எடுப்பாங்க. இதை தான் நம்ம பணக்கொள்கைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பணக்கொள்கையை தீர்மானிக்கிறது முன்னாடி ஆர்பிஐ தீர்மானிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் மாற்றிட்டாங்க. ஓகேவா? மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று வந்துடுச்சு. ஸோ பணக்கொள்கைனா என்ன, எவ்வளோ பணத்தை அச்சடிக்கலாம், எவ்வளோ பணத்தை உள்ளே தண்ணலாம், டிமானிட்டைசேஷன் அப்போ எவ்வளோ பணத்தை வெளில எடுத்தாங்க, எவ்வளோ பணத்தை உள்ளே தண்ணாங்க, அச்சடிக்கிறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த எல்லா கதையையும் ஐ வில் டெல் யூ. ஓகேவா? இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான டாபிக் இருக்குது. நான் வேணா இதை நான் கொஸ்டினாக கேட்குறேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 ரூபா நோட்டை மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடிப்பாங்க. 1 ரூபா நோட்டை தவிர மீதி எல்லா ரூபா நோட்டுகளையும் ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ 1 ரூபா நோட்டை யார் அடிப்பா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். 1 ரூபா நோட்டை தவிர 2 ரூபா நோட்டிலிருந்து 2000 ரூபாய் நோட்டு வர எல்லாத்தையும் ஆர்பிஐ அடிப்பாங்க. ஓகேவா? இது தெரியும்ல. இது ஏன்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் 1 ரூபா நோட்டை மட்டும் கவர்மெண்ட் அடிக்குது, 1 ரூபா நோட்டை தவிர மீதி எல்லாத்தையும் ஏன் ஆர்பிஐ அடிக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதுக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பணம்னா என்ன, பணக்கொள்கைனா என்ன, கடன் எவ்வளோ வாங்கலாம், பணவீக்கம்னா என்ன, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணும், பணத்தை எப்படி அச்சடிக்கலாம், ஸோ பணத்தோட டைப்ஸ் என்ன, இது எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்த்தா ஒரு 4 டாபிக் ஓவர். இந்த பணம் பார்க்கும்போதே பேங்கிங் பார்த்துருவோம். ஓகே, பேங்க்னா என்ன, ஆர்பிஐனா என்ன, ஆர்பிஐ எப்படி வந்துச்சு,
ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கமர்ஷியல் பேங்க்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அக்ரிகல்ச்சருக்காக என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரிக்காக என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது, இந்த பேங்க்கு எக்கனாமியோடைய க்ரோத்துக்கு என்னென்ன பண்ணுது, பேங்க்கு ஆர்பிஐயோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தோம்னா ஒரு பெரிய டாபிக் முடியுது எதில், எக்கனாமிக்ஸில். அதுக்கப்புறம் நிதி கொள்கை. நிதி கொள்கைனா ஒன்றும் இல்லை, இப்போ நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, பணம், நாட்டுக்குள்ளே பணம் எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பண கொள்கை. ஓகேவா? அப்படி இல்லாமல் அரசாங்கம் எவ்வளோ பட்ஜெட் போடுதுன்னு சொன்னால் அது நிதி கொள்கை. சிம்பிளாக நிதி கொள்கைனா ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டுக்கு பேர் தான் அது நிதி கொள்கை. இந்த பட்ஜெட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேவா? ஒன்று பட்ஜெட்டோடைய வரவு, பட்ஜெட்டோடைய செலவு. வரவை ரெண்டாக பிரிப்போம், வருவாய் வரவு, வருவாய் செலவு. வருவாய் வரவு, மூலதன வரவு. செலவை ரெண்டாக பிரிப்போம், வருவாய் செலவு, மூலதன செலவு. இதுக்குள்ள ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. இந்த வருவாய் வரவுன்னா என்ன, வருவாய் செலவுன்னா என்னன்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. நிறைய பேர் இதை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருவாய் வரவுன்னா வருவாயாக வர்ற வரவு, வருவாய் செலவுன்னா இந்த செலவை பண்ணால் வர்ற வருவாய் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. இது டோட்டலான ஒரு தப்பான கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னங்கிறத நான் தெளிவாக கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்ஜெட்டு. நம்ம பாலிட்டியில் எப்படி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்கன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? பட்ஜெட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க, பொது விவாதம், டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் அனுப்புகிறாங்க, மானிய கோரிக்கை மீதான விவாதம் முடிஞ்சு ஓட்டெடுப்பு நடக்குது. ஓட்டெடுப்புக்கு பிறகு அப்ராப்ரியேஷன் பில், ஒதுக்கீட்டு மசோதா பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனான்ஸ் பில்லை பாஸ் பண்ணி பட்ஜெட்டை 6 ஸ்டேஜில் முடிக்கிறாங்க. இதை தான் பார்த்துருப்போம் நம்ம பட்ஜெட்டில். ஸோ இங்கே எக்கனாமிக்ஸ் என்ன பார்க்குறோன்னா, பட்ஜெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, வரவுன்னா என்ன, செலவுன்னா என்ன. வரவை ரெண்டாக பிரித்தா வருவாய் வரவு, மூலதன வரவு. செலவை ரெண்டாக பிரித்தா வருவாய் செலவு, மூலதன செலவு. அதுக்குள்ளே போய் திரும்ப வருவாய், வருவாய், வரிசாரா வருவாய், மூலதன வருவாய்க்குள்ளே என்ன இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த பட்ஜெட்டுங்கிற டாபிக் என்னது முடிஞ்சிடும். ஸோ இதில் சில நோக்கங்கள் இருக்குது, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நிதி கொள்கைன்னு சில நோக்கங்கள் இருக்குது. அதையும் பார்த்தா நிதி கொள்கைங்கிற டாபிக் முடிஞ்சிடும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பான். பட் என்னென்னா ஜென்ரலாக இது என்னன்னு தெரிஞ்சுக்காம படித்தா அது புரியாது. ஓகேவா? ஸோ நான் அதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ சொன்னால் நிதி கொள்கையும் முடிஞ்சிடும். இந்த பணக்கொள்கை, நிதி கொள்கை, பேங்கிங் முடிச்சிட்டிங்கன்னா, பணவீக்கம் முடிச்சிட்டிங்கன்னா கோர் இந்தியன் எக்கனாமியோட பேசிக்ஸ் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிச்சுன்னா நீ வித்தை காமிக்கலாம், உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு நிதி அமைச்சர் பேசுகிறாரா, என்ன பேசுகிறாருன்னு புரியும். ஓகேவா? நம்ம நிதி அமைச்சர் அடிக்கடி பேசும்போது வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லுவார். ஓகேவா? நீ நிதி கொள்கையை படிச்சிட்டிங்கன்னா வருவாய் பற்றாக்குறைன்னா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நிதி ஆணையத்தை படிக்கும்போது வருவாய்க்கு பற்றாக்குறை முக்கியத்துவம் புரியும். நிதி ஆணையத்தோடைய பணிகள் படிக்கும்போது என்னன்னு உனக்கு புரியும். நிதி ஆணையத்தோடைய ரெக்கமெண்டேஷனை படிக்கும்போது இன்னும் பக்காவாக புரியும். அந்த ரெக்கமெண்டேஷனே புரியும் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ நிதி ஆணையத்தோடைய ரெக்கமெண்டேஷனில் வெர்டிக்கல் டெவல்யூஷனாக என்ன, ஹரிசாண்டல் டெவல்யூஷனாக என்ன, 103 லட்சம் கோடி ரெவன்யூ டெபிசிட்காக கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்காததுனால இதை படிக்காமே போயிடுறோம். ஓகேவா? இதனால தான் நம்மளால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகவே முடியல. ஸோ நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம், இங்கேயே திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரே ஒரு குரூப் 4க்காக படித்து டைமை வேஸ்ட் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறோம், 1 மார்க் கம்மியாக போட்டால் அந்த வருஷத்தையே இழந்துடுறோம். ஓகேவா? நீ வெர்சடைலாக நிறைய எக்ஸாம் எழுதி ஆர்ஆர்பி, பேங்கிங்கு, போஸ்டிங்கு, ரயில்வே அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸாம் எழுதணும்னா நிறையா படிக்கணும், நிறைய கற்றுக்கணும். இதெல்லாம் பேசிக் சின்ன சின்ன கற்றுக்கிட்டா ஒரு வருஷம் ஒரு 10 எக்ஸாம் எழுதும்போது உன்னால் ஒரு எக்ஸாம் விட்டால் அடுத்த எக்ஸாம் என்ன பண்ண முடியும், உன்னால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெளிவாக படிக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன், அக்ரிகல்ச்சரில் இந்தியா ஃபஸ்ட்டு பசுமை புரட்சி, அதுக்கப்புறம் 2ஆம் பசுமை புரட்சி, அதுக்கப்புறம் வெண்மை புரட்சி, அதுக்கப்புறம் நீல புரட்சி, அதுக்கப்புறம் எவர் கிரீன் ரெவல்யூஷன். இதெல்லாம் பற்றி படிக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சரில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத படிக்கணும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது இந்தியாவில், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது, ஏதாவது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரை விளையிற அந்த உணவுப் பொருட்களை எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓகேவா? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன. ஓகேவா? அதுக்காக கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்க அந்த உணவு கிடங்கு இருக்குல்ல, அதை பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. பஃபர் ஸ்டாக்னா என்ன, எப்போலேருந்து பஃபர் ஸ்டாக் மெத்தட் வந்துச்சு, எப்போலேருந்து இந்தியாவில் வேளாண் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, அந்த விலை நிர்ணயத்தை பண்ணுற அமைப்பு எது, விலை நிர்ணயம் பண்ணுற மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது ரிலேட்டடான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் லைக் ஃபசல் பீமா யோஜனா, அதுக்கப்புறம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் படித்தா அக்ரிகல்ச்சரில் டாபிக் ஓவர். நீங்கள் வேணால் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்போம். ஸோ அது எக்கனாமிக்ஸ் தான். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரி வரும்போது ஸ்டாட்டிக் பார்ட்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ். ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் 1948, 56, 77, 80, 91. ஓகேவா? இதில் 91 ரொம்ப முக்கியம், எல்பிஜி. ஸோ இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா இண்டஸ்ட்ரிங்கிற டாபிக் ஓவர். ஓகேவா? அதுக்கப்புறம் நில சீர்திருத்தம். நில சீர்திருத்தம் வரும்போது சுதந்திரம் அடைஞ்சப்ப இந்தியாவோட பெரிய பிரச்சனை நிறைய பேர்ட்டு நிலம் இல்லை. பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட மட்டும் தான் நிலம் இருந்துச்சு. இந்த பணக்காரங்கள்ட்ட ஏழைக்கு நிலத்தை வாங்கி கொடுத்தாரு வினோபாவே. அதுக்காக தான் பூமிதான இயக்கத்தை கொண்டு வந்தார். ஸோ அதையே சட்டமாக்கணும் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்தியாவுடைய முதல் அரசியலும் திருத்தம் கொண்டு வந்துட்டு நில திருத்தங்களை மேற்கொண்டு அதை 9வது அட்டவணையில் வச்சு நீதிமன்ற புனராய்விலேருந்து அதை என்ன பண்ணாங்க, காப்பாற்றினாங்க. ஸோ அப்போ அப்படி அந்த நில சீர்திருத்த சட்டங்களை நிறைய மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அப்படி ட்ரை பண்ண ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. 1960 காமராஜர் பீரியடில் தமிழ்நாட்டோட நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1971 கலைஞர் பீரியடில் என்ன பண்ணுறாங்க, நில உச்சவரம்பு சட்டத்தை திருத்தி நிலம் வச்சிருக்கக்கூடிய அளவை என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. காமராஜர் பீரியட் 30 ஏக்கரா இருந்தது, கலைஞர் பீரியடில் 15 ஏக்கரா மாறுனுச்சு. பட் ஆனால் இது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இதை ரொம்ப ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் 2, ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று கேரளா. ரெண்டுமே கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டு. ஸோ அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தப்போ கேரளாவில் வெஸ்ட் பெங்கால் 1978 ஆப்ரேஷன் புர்கா அப்படிங்கிற பேரில் பணக்காரங்களோட லேண்டெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. இதை பண்ணது ஜோதி பாசு. அதனால தான் ஜோதி பாசு அங்கே ஒரு 24 வருஷம் அசைக்க முடியாத ஒரு லீடராக இருந்தார். அதேமாதிரி கேரளாவில் ட்ரை பண்ணாங்க. அப்போ கேரளாவில் இந்த மாதிரி நில உச்சவரம்பு சட்டத்தின்படி நிலத்தை பிடுங்கும்போது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் யார், கேசவானந்த பாரதி. அவர் தான் கேஸுக்கு போகிறார். ஓகேவா? இது எல்லாமே எதுக்குள்ளே வந்துடும், நில சீர்திருத்த சட்டத்தில் வந்துடும். தமிழ்நாட்டோட நில சீர்திருத்த சட்டம் தான் முக்கியம். எத்தனை ஏக்கர் வச்சுக்கலாம், இண்டிவிஜுவல் எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு குடும்பம் எவ்வளோ வச்சுக்கலாம், யாரெல்லாம் நில உச்சவரம்பு சட்டத்துக்குள்ளே வர மாட்டாங்க, என்னென்ன விதிவிலக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்ன முடியுது, நில உச்சவரம்பு நில சீர்திருத்தங்கிற டாபிக்ஸே ஓவர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பன்னாட்டு நிதி நிறுவனங்கள். இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். வேர்ல்டு பேங்க், IMF, WTO, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற பிரிக்ஸ் பேங்க். இதில் வேர்ல்டு பேங்க் IMF ரொம்ப முக்கியம். இந்த வேர்ல்டு பேங்க் IMF பற்றி நிறையா பேருக்கு தெரியுது, ஆனால் அதோட கோர் ஃபங்க்ஷன் தெரியல. ஸோ வேர்ல்டு பேங்க் எதுக்கு கடன் கொடுக்குது அப்படின்னு கேட்டால் வளர்ச்சிக்குன்னு சொல்கிறான். IMF எதுக்குடா கடன் கொடுக்குதுன்னு பசங்கள்கிட்ட கேட்டால் சரியாக தெரிய மாட்டேங்குது. நல்லா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க. வேர்ல்டு பேங்க்குள்ள 5 இருக்குது. அதை வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. IBRD, IDA, IFC, MIGA, ICSID. இந்த 5 சேர்ந்தது தான் இது வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ். இந்த வேர்ல்டு பேங்க் ஒரு நாட்டோடைய மனிதவள மேம்பாட்டுக்காகவும் கட்டமைப்பு வளர்ச்சிக்காகவும் கடன் கொடுக்கும். வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்கி ஸ்கூல் கட்டலாம், காலேஜ் கட்டலாம், ரோடு போடலாம், பாலம் கட்டலாம், நீர்ப்பாசன திட்டங்கள் கொண்டு வரலாம், மின்சார திட்டம் கொண்டு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஒரு நாட்டோடைய வளர்ச்சிக்காக ரொம்ப கம்மி வட்டியில் நிறைய கடன் கொடுக்கும் யாரு, வேர்ல்டு பேங்க். ஆனால் IMF ஒரு நாட்டோடைய வளர்ச்சிக்காக கடன் கொடுக்காது. IMF ஒரு நாட்டின் அந்நிய செலாவணி பற்றாக்குறைக்காக மட்டுமே கடன் கொடுக்கும். இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சிச்சுன்னா உனக்கு IMFனா என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ ஸ்ரீலங்காவில் பெரிய கிரைசிஸ் இருக்குல்ல, அடிக்கடி நியூஸில் கேள்விப்பட்டிருக்கீங்க, IMF பெயில் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்நிய செலாவணின்னா ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஒரு நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் கையில் வச்சிருக்க பணம் தான் அது அந்நிய செலாவணி. அந்நிய செலாவணிக்குள்ளே பெருசாக டாலர் தான் இருக்கும். நீங்கள் டாலர் அச்சடிக்க முடியாது, உங்கள் நாட்டு பணத்தை தான் அச்சடிக்க முடியும். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட டாலர் வேணும்னா நீங்கள் அதிகமாக பொருளை ஏற்றுமதி பண்ணணும். ஏற்றுமதி பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டாலர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஸ்ரீலங்காவில் ஏற்றுமதி பண்ண ஒன்றுமே இல்லை, அந்த நாடு ஃபுல்லாக இறக்குமதியே பண்ணுது. அப்போ இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு நீங்கள் டாலரை பே பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட டாலர் இல்லை, அப்போ என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் ஏற்றுமதி இல்லை, அந்த டாலரை யார்கிட்ட தான் போய் வாங்கணும், நீங்கள் வெளிநாட்டில் போய் கடனாக வாங்கணும். உங்கள் நாட்டுடைய பொருளாதாரம் சரியில்லாட்டி எந்த வெளிநாடும் உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டான். உங்களால் பணத்தை கொடுத்து சர்வதேச சந்தையில் டாலரை வாங்க முடியாது. அப்போ கடைசியாக நீங்கள் யார்கிட்ட போய் நிற்பீங்க, IMFல போய் நிற்பீங்க. அவன் உங்கள் நாட்டில் நிறையா சீர்திருத்தங்களை பண்ண சொல்லி உங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு டாலரை கடனாக கொடுப்பான். அதுக்கு பேர் தான் SDR, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், அண்டு RTP, ரிசர்வ் டிரான்ஸ்போசிஷனுங்கிற பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டோடைய அந்நிய செலாவணி பற்றாக்குறையில் டாலர் பற்றாக்குறை ஏற்படும் போது அதை கொடுக்குற நிறுவனம் தான் யாரு, IMF. இந்த மாதிரி IMF 1991 இந்தியாவுக்கு கடன் கொடுத்தான். அப்போ நம்ம நிறைய சீர்திருத்தங்களை மேற்கொண்டோம். இந்த சீர்திருத்தங்களை மேற்கொண்டாதான் கடன் கொடுப்போம்னு சொன்னோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், சீர்திருத்தங்களை மேற்கொண்டோம். அதை தான் இந்தியாவுடைய புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இருந்த இந்தியா வேற, அதுக்கு பிறகு இருந்த இந்தியா என்னது வேற. ஸோ இது எல்லாத்தையும் அதில் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு பேங்க் வேற, IMF வேற, அதுக்கு அடுத்து WTO. ஸோ WTOங்கிறது இந்த மாதிரி நாட்டுக்கான கடன் வளர்ச்சிலாம் பார்க்க மாட்டான். அவனுடைய ஒரே நோக்கம் என்னது, உறுப்பு நாடுகளுடைய வர்த்தகம் சார்ந்த சீர்திருத்தங்களை பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பண்ண நாடுகளுக்கிடையே வர்த்தகம் என்ன ஆகும், பெருகும். வர்த்தகம் பெருக 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 ஏற்றுமதி இறக்குமதிலாம் மாறி 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 என்ன ஆகும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இந்த வர்த்தகம் முறையா நடக்குதா, ஒரு நாடு இன்னொரு நாடை கரெக்டா ட்ரீட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் என்னது, இந்த வர்த்தகம் சார்ந்த WTO. ஓகேவா? அதுக்கு அடுத்தது
WTOக்கு அடுத்தது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்றும் இல்லை, பிரிக்ஸ் பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்றது தெரியும் நமக்கு, ஓகே, ஏசியாவுக்கு கடன் கொடுக்குற வங்கி. ஸோ இதெல்லாம் படித்தா எது முடியுது, இந்த ஏசியன் டெவலப்மெண்ட்டுங்கிற பேங்க் டாபிக் முடியுது, ஓகேவா. அதுக்கு அடுத்தது கடைசியாக பிளானிங். பிளானிங்னா ஒன்றுமே கிடையாது. இந்தியாவுடைய திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி 1951 2017 வரை. ஸோ இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியுடைய கதை என்ன, ஓகே. 1951 நேரு என்ன பண்ணாரு, சாஸ்திரி என்ன பண்ணாரு, இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் படித்தா அதான் என்னது பிளானிங். பிளானிங்கிற பார்ட்டு முடிச்சுட்டா ஆல்மோஸ்ட் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கே ஓவரு. உங்களுக்கு தெரியும் பிளானிங்லேயே திரும்ப 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 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த பிளானிங் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இதை படிக்கும்போது வெறும் 5 ஆண்டு திட்டங்கள் 12 இருக்குல்ல, அதை மட்டும் அப்படியே படிச்சுட்டு போவாதீங்க, கரெக்டாக. இந்த பிளானிங்குள்ளே இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 70 வருஷ ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்மளுடைய ஜிகேவே இந்தியாவுடைய இந்த ஹிஸ்ட்ரி தான். இந்தியா சுதந்திரம் அடைகிற வரை உள்ள ஹிஸ்ட்ரியை நம்ம இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு படிச்சிருவோம். சுதந்திரத்துக்கு பிறகான ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கிறதே இல்லை, அதுதான் ஜிகே பார்ட். அதை படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்தியாவுடைய திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி, ஓகேவா. சுதந்திரம் அடைஞ்சப்ப நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு, எலெக்ஷன் நடந்து இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறிடுச்சு. ஆனால் எக்கனாமிக்ஸ்க்காக நம்ம ஒன்றுமே பண்ணல. அப்படி பண்ண ஆரம்பிச்சதான் இது பிளானிங். ஸோ பிளானிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ நிறைய பேர்கிட்ட பிளானிங்னா என்ன அப்படின்னு கேட்டால், பிளானிங்னா திட்டமிடுதல் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டமிடுதல் என்னன்னு கேட்டால் எல்லா வளங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சார் நான் ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளானிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, there is a government control over the economy அர்த்தம், ஓகேவா. பொருளாதாரத்தை அரசு நேரடியாக கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுடைய மீனிங் தான் என்னது, பிளானிங். நம்ம ஏன் 2014-15 பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணோம் தெரியுமா? ஏன்னா இந்தியா ஒரு குளோபலைஸ் எக்கானமியாக மாறிடுச்சு. இந்தியா உலகத்துக்கு ஒரு பெரிய சிக்னல் கொடுக்குது, இந்தியா இஸ் நோ மோர் அ பிளான்ட் எக்கானமி, விச் மீன்ஸ் இந்தியாவில் எக்கானமியை அரசாங்கம் இனிமே பெருசாக கட்டுப்படுத்தாது, தலையிடா கொள்கையை பின்பற்றும். அதனால் தனியார் முதலீடுகளும் வெளிநாட்டு முதலீடுகளும் தாராளமாக இந்தியாவிற்குள் வரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்னலை உலகத்துக்கே இந்தியா கொடுக்குது. அதனால தான் இந்தியா எதை அபாலிஷ் பண்ணிச்சு, பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணிட்டு நிதி ஆயோக்கை கொண்டு வந்துச்சு, ஓகேவா. இந்த ஒட்டுமொத்த கதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா. முதல் 5 ஆண்டு ஆரம்பிச்சு நேரு என்ன பண்ணார், நேருக்கு அடுத்தது சாஸ்திரி வந்து என்ன பண்ணார், இந்திரா காந்தி எப்படி வந்தாங்க, இந்திரா காந்தி எக்கனாமி என்ன பண்ணாங்க, அவங்க ஏன் பணத்தை மதிப்பு குறைப்பு செஞ்சாங்க, மதிப்பு இழப்பு இல்லை மதிப்பு குறைப்பு செஞ்சாங்க, அவங்க ஏன் வங்கிகளை தேசியமயமாக்கம் பண்ணாங்க, ஓகேவா. 1962 நேரு இந்தியா சைனா வார் எப்படி நடத்தினாரு, சாஸ்திரி இந்தியா பாகிஸ்தான் வார் எப்படி நடத்தினாரு. ஆனால் இந்திரா காந்தி இந்தியா பாகிஸ்தான் வார நடத்தி எப்படி பங்களாதேஷை உருவாக்குனாங்க, இந்திரா காந்தி ஏன் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இன் இந்தியா. அதுக்கப்புறம் 1980 சரண் சிங் ஒரு சின்ன கயாஸ் பண்ணார், அது என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி தன்னுடைய அடுத்த டென்யூரில் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன ரிஃபார்ம் பண்ணாங்க, பிளானிங்கை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் என்னாச்சு, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரோட இம்பேக்ட் என்ன. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி எப்படி உள்ளே வந்தார், ராஜீவ்காந்தி இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் என்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார், ராஜீவ்காந்திக்கு ஆஃப்டர் விபி சிங் அண்டு சந்திரசேகர் கவர்மெண்ட்ல என்ன நடந்துச்சு, எப்படி இந்தியாவுக்கு புதிய பொருளாதார கொள்கை வந்துச்சு, ராவ் மோகன் பிளான்னா என்ன, எப்படி மன்மோகன் சிங் திடீர்னு பாலிடிக்ஸ்குள்ள வந்தார், மன்மோகன் சிங் எப்படி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தார், 1991 தேர்தலில் மெஜாரிட்டியே இல்லாமல் எப்படி நரசிம்மராவ் ஒரு பெரிய கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார், 96 13 நாள் வாஜ்பாய் எப்படி பிரைம் மினிஸ்டராக இருந்தார், திரும்ப ஒரு 13 மாதம் தேவகவுடா எப்படி பிரைம் மினிஸ்டராக இருந்தார், திரும்ப ஐக்கிய குஜரால் எப்படி சீனுக்குள்ளே வந்தார், அதுக்கப்புறம் திரும்ப வாஜ்பாய் எப்படி ஒரு 1.25 வருஷம் இருந்தார், இந்த கேப்பில் பொக்ரான் அணுகுண்டு சோதனை எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் கார்கில் வார் ஏன் நடந்துச்சு, இம்பாக்ட் ஆஃப் கார்கில் வார் என்னென்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் 2001 பார்லிமெண்ட் அட்டாக் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக 5 வருஷம் முடிஞ்சிச்சு, 2004 மன்மோகன் சிங் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனார், அப்போ பிளானிங்கில் என்ன பெரிய சேஞ்சஸ் நடந்துச்சு, கடைசியாக வந்த 11, 12 5ஆண்டு திட்டங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணாங்க, பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணது பிறகு எப்படி நிதி ஆயோக் வந்துச்சு, நிதி ஆயோக் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை படிச்சுட்டா இந்தியாவுடைய பிளானிங் அப்படிங்கிற டாப்பிக்கே ஓவர். இதில் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் படிச்சிடலாம். அதுதான் இந்தியாவுடைய ஜிகே, ஓகேவா. இது எல்லாத்தையும் படிச்சுட்டா எக்கனாமிக்ஸ்ங்கிற டாப்பிக்கும் ஓவர், ஜிகேங்கிற டாப்பிக்கும் ஓவர்.
யூ வில் கெட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் ஓவர் இந்தியன் எக்கானமி அண்ட் இந்தியாவுடைய ஜிகே. ஓகேவா? தேங்க்யூ.